சில காலங்களுக்கு முன்னாடி நான் அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்க்க எனக்கு ஒரு விஷயம் தோணும். என்னடா, இவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்களே! அப்படின்டா இவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். நிறைய திறன்கள் அவங்களுக்கு இருக்கும். அப்ப நானும் ஃபியூச்சர்ல சக்ஸஸ்ஃபுல் பெர்சனா வரணும்னு சொன்னா, ஆ நிறைய திறமைய வளர்த்துக் கொள்ளணும். நிறைய படிக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு தோட் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அதுதான் என்ன புஷ் பண்ணி நிறைய விஷயங்கள தேடி தேடி படிக்கவும் வச்சு கொண்டிருக்குது. அப்ப அதுல பிரச்சனை இல்ல. ஆனா, நான் நிறைய டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு, நிறைய மனிதர்கள பார்த்த பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆனது. நான் பார்க்குற நிறைய மனிதர்கள் அவ்வளவு அதீதமான டேலண்டோட இருக்கிற மாரி இருக்காது. வித்தியாசமான திறமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கிற மாரி இருக்காது. பட் ஸ்டில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருப்பாங்க. அப்ப அது எப்படி முடியுது அப்படின்ற கேள்வி எனக்கு மனசுக்குள்ள வரும்போது, நான் அந்த மனச சாந்தப்படுத்துறதுக்கு, அவங்க நல்ல லக்கியான பீப்பிளா இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும். அ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ஈஸியா கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லி, நான் மனச அமைதிப்படுத்திட்டு அத கடந்து போய் கொண்டே இருப்பேன். ஆனா காலம் போக போக தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு. அவங்க டேலண்ட் அவ்வளவு இல்லாத மனிதர்களா இருந்திருக்கலாம். ஸ்கில்ஸ் அவங்களுக்கு அவ்வளவா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுதான் கன்விக்ஷன். அப்ப கன்விக்ஷன்டா என்ன? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆ எல்லாருக்கும் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இப்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்றது என்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த என்னால முடியும்ன்ற நம்பிக்கை, ஆ சில நேரங்கள்ல பிரேக் பண்ணக்கூடியது. அதாவது நீங்க முடியும்னு பயணிக்கலாம். உங்களால முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்த இன்னொரு நபரால ஏற்படுத்த முடியும். நெகட்டிவான சில விஷயங்கள செய்து. அப்ப நீங்க அத கைவிடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதான் செல்ஃப் கான்ஃபிடென்ட் எப்பயுமே பிரேக்கபிள். ஆனா, அந்த கன்விக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அன்பிரேக்கபிள். அது எதுக்கும் ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஏன்னா, அது ஒரு இன்னர் பிலீஃப், ரைட்? உள்ளார்ந்த ஒரு நம்பிக்கை. என்ன நடந்தாலும் அத நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நம்பிக்கை தான் கன்விக்ஷன். அப்ப கன்விக்ஷனோட நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, 1 தடவ, 2 தடவ, 3 தடவ இல்ல. நீங்க எத்தன தடவ ஃபெயில் ஆனாலும், அந்த எடுத்த விஷயத்துல நீங்க ஒரு வெற்றிய காணும் வரைக்கும் பயணிச்சு கொண்டே இருப்பீங்க. விடாப்பிடியா. நீங்க ஃப்ளக்சுவேட் ஆக மாட்டீங்க. வேற விஷயத்த தேடி மாட்டீங்க. டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸ்டில் நீங்க அத நோக்கி பயணிச்சு கொண்டே இருப்பீங்க. அப்ப இங்க எல்லாருக்குமே அ நான் உட்பட எனக்கும் கடந்த காலங்கள்ல அப்படித்தான் இருந்தது. அப்ப நான் நிறைய பேர பார்க்கைக்க எனக்கு தோன்ற ஒரு விஷயம். அதீத திறமையோட நிறைய மனிதர்கள் இருக்காங்க. என்னை சுத்தி நிறைய யங்ஸ்டர்ஸ், ஆ என்னை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க அதீத திறமையோட. பட் ஸ்டில் எங்க அவங்களால முன்னோக்கி போக முடியல, ஒரு உயர்ந்த இடத்த நோக்கி போக முடியல அப்படின்ற ஒரு கேள்விக்கு, லேக் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்றது தான் எனக்கு பதிலா கிடைக்குது. அப்ப அது அ அந்த லேக் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அ மாத்தி, நீங்க கன்விக்ஷன ஸ்ட்ராங் பண்ணீங்களா? உங்களுடைய கன்விக்ஷன ஸ்ட்ராங் பண்ணா, நீங்க நினைச்ச விஷயத்துல அ ஒரு நல்ல கமிட்மெண்டோட தொடர்ந்து பயணிக்கக்கூடியதா இருக்கும். ஸோ, அப்ப இன்றைக்கு எங்களுக்கு வெறுமனே டேலண்ட் மட்டும் போதாது. ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனும் வேணும். வாழ்க்கையில முன்னோக்கி பயணிக்கிறதுக்கு.